இந்த நாட்டில் முத விவசாயத்தை அரசு பணியாக மாற்று ஆக்குன்னு சொன்ன அறிஞர் பேராசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த கருத்தை அவர் நிறைவேறாத கனவுன்னு சொல்றார். அந்த கனவை நிறைவேற்றத்தான் உங்கள் பிள்ளை இந்த மண்ணில் வேளாண்மை செய்வது அரசு பணி என்று மாற்றுவேன் என்று சொல்கிறேன். இரண்டாவது, பேரறிஞர் அண்ணா வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு வர்றார். அங்கே படித்த இளைஞர்கள் ஆடு மாடு மேய்க்கிறது வளர்க்கிறது இந்த விவசாயி ஈடுபடுறதை பார்த்துட்டு இதுபோல் நானும் என் நாட்டில் படித்த இளைஞர்களை வேளாண்மை செய்வது இந்த ஆடு மாடு வளத்தில் ஈடுபடுத்துவேன் என்று உறுதியேற்றுட்டு வர்றார். வந்தவர் சொல்றாரு, விவசாயம் தொழில் இல்லை, நம்முடைய பண்பாடு, விவசாயம் ஒரு வணிகம் இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு வாழ்வியல், நம்ம கலாச்சாரம் என்று சொல்றார். இதை தான் எங்கள் அப்பன் சாகிறவரை நம்மாழ்வார் விவசாயம் அக்ரிகல்ச்சர் நம்முடைய கலாச்சாரத்தை தான் வெள்ளக்காரன் எடுத்து போய் அக்ரிகல்ச்சர்னா இது ஒரு வாழ்க்கை முறை, பண்பாடு, தொழில் அல்ல. நெசவும் உழவும் தொழில் அல்ல. ஏன் ஏன் தாய் பிள்ளைக்கு சோறு ஊட்டுவது பால் ஊட்டுவது எப்படி தொழில் இல்லையோ அப்படி பூமி தாய் நமக்கு சோறு ஊட்டுவதும் தொழில் அல்ல, நம் பண்பாடு வாழ்க்கை முறை என்கிற. அப்படிப்பட்ட தலைவர்கள் வேற எங்க அண்ணா சொன்னதை இவர்கள் செய்யவில்லை, எது ஒன்றையும் கடைபிடிக்கவில்லை. ஓட்டுக்கு அவர் சொல்றாரு, தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானா என்று கேட்கிறார். யாரு? அறிஞர் அண்ணா. அவர் போட்டியிடும் போது அன்னைக்கு காங்கிரஸ்காரன் 2 ரூபா கொடுத்துருக்கான், இன்னைக்குமே 2000 கொடுக்குறான். அன்னைக்கு வளர்ச்சியில் வருது, டெவலப்பில் வருது. அன்னைக்கு 2 ரூபா கொடுக்குறான். 2 ரூபாய் கொடுத்த போது அவர் போட்டியிடும் போது, என்னையை தோற்கடிக்க முடியாது, இந்த காங்கிரஸ்காரன் ரூபாய் 2 ரூபாய் கொடுப்பானேன், அந்த 2 ரூபாயும் 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி வெங்கடாசலபதியை துணைக்கு அழைத்து வருவானேன், வெங்கடாசலபதி படத்திலே வைத்து அந்த 2 ரூபாய் மேலே அடித்து சத்தியம் வாங்குவானேன் அப்படின்னு கேட்கிறாப்ல. அன்னைக்கு கொடுத்தது யாரு? அண்ணாவுக்கு எதிராக காங்கிரஸ்காரன். இன்னைக்கு அந்த காங்கிரஸ்காரனை கூட கூட்டிகிட்டு வருது யாரு? திருட்டு திராவிடம் தனியாக போனால் மாட்டிக்கிறோம்ட்டு இந்த எங்கள் பங்காளி எப்போ 1 மணி நேரம் வந்தோம் 1 மணி நேரம் போகும் அண்ணன் சிங்கமுத்து வடிவேல் பங்காளி மாட்டி விடாப்புல. அது மாதிரி டேய் நாயப்படம் உங்க கூட வந்தேன் அப்படின்ன மாதிரி துணைக்கு காங்கிரஸ் ஓட்டுக்கு அவன் காசு கொடுக்குறான்னு பேசுன கட்சிக்காரங்களே அவனை கொட்டிவது தோல்ல தூக்கி சுமக்குது. எதை? அந்த தொங்கு சதைய. எதுக்கு இந்த காங்கிரஸ், இந்த பாரதிய ஜனதா, இந்த கம்யூனிஸ்ட் எதுக்கு? எதுக்காவது ஒண்ணுக்கு இந்த 5 ஆண்டுகள்ல இந்த நாட்டில் நடந்த ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உன் கம்யூனிஸ்ட் போராடி இருக்குன்னு சொல்லு. இது கருணாநிதி மகனுக்கு கால் பிடிச்சுக்கிட்டு இருக்க கம்யூனிஸ்டா இருந்துச்சு. இதை போய் என்ன நீ செங்கொடி தான் அங்கே செங்கொடி கருத்து போயிடுச்சு. உண்மையான செங்கொடி தூக்கி இருக்கிறது பிரபாகர மகன் நான் தான். இந்த நிலத்தில் எல்லா பிரச்சனையும் தந்தது இந்த திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, காங்கிரஸ், பிஜேபி. எல்லா பிரச்சனைக்கும் களத்தில் நின்று போராடிய மகன் நான் தான். எல்லாத்துக்கும் மீத்தேனுக்கு போறான்னு நான் தான், மீனவர் படுகொலைக்கு போறான்னு நான் தான், கச்சத்தீவு மீட்புக்கு போறான்னு, அணு உலைக்கு போறான்னு, ஸ்டெர்லைனுக்கு போறான்னு, டங்ஷனுக்கு போறான்னு, பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலம் எடுக்காத போறான்னு, சிப்காட்டுக்கு போறான்னு, எல்லாத்துக்கும் மேலான்னு ஒரே ஒருத்தர் தான் பேனா வச்சு எழுதுனது மாதிரி, அவர் பேனா தான் எழுதுனது மாதிரி கடலுக்குள்ள பேனா வைப்பேன், நீ வச்சிரு பாப்போம்னு. எனக்கு ஒரு வேலையும் இல்லை இந்த தேர்தலோட, இந்த 4 நாள் தான். அப்புறம் ஒரு வேலையும் இல்லை 2029 வரை. எங்கே பிரச்சனையாலும் கட்டுச்சோரை கட்டிக்கிட்டு கருவாடை சுட்டுக்கிட்டு உப்பு கண்ட ஊறுகாய் எடுத்துக்கிட்டு கிளம்பிடும். காலையில் எந்திரிச்சோன்னே படுக்க போகும்போது எதுவும் பிரச்சனையாப்பா இல்லைன்னு, எந்திரிக்கும் போது எதுவும் பிரச்சனையாப்பா, ஏன்னா பிரச்சனையே போறையா பற்றி படுத்து பிரச்சனையே என்னங்க. என் பங்காளி சொன்னால தலைவலிச்சா காய்ச்சலிச்சாலும் 2 புல்லட்டை சாப்பிட்டு படுப்போம்னு. அது மாதிரி பிரச்சனைகளே பிறந்து பிரச்சனைகளே வளர்ந்தவங்க நாங்கள். எல்லா பிரச்சனையும் தந்தவங்க போராடினவங்க நாங்கள். ஒரு பிரச்சனைக்கு ஆசிரியர் ஊதிய உயர்வுக்கு நின்றுக்கா கம்யூனிஸ்ட், செவிலியர், துப்புரவு பணியாளர், மகளிர் சுய உதவிக்குழு, நிலம் கையகப்படுத்துகிற சிப்காட் தொழிலாளர், விவசாயிகளுக்கு நின்றுக்கா ஏதாவது ஒன்று. கற்பழிப்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பிள்ளைக்கு தொண்டை பண்ணா நின்றுக்கா. 17 வயசு பிள்ளை 2 வயசு பிள்ளை இல்லை எதுக்காவது நின்றுக்கா. எந்த ஒரு போராட்டம், காவிரி நதிநீர் உரிமை நாங்கள் போராடுவோம் நின்றுக்கா.
மீத்தேன் எடுக்காத. மாட்டுச்சாணியிலே மீத்தேன் இருக்கும்போது எதுக்கு என் பூமி தாயே என் மண்ணை தோன்ற? நாங்கள் தான் போகிறோம். வரல, ஒன்றத்துக்கு வரல. ஏன்? அன்னைக்கு காமரேட், இன்னைக்கு கார்பரேட் கூலியா மாதிரி நிற்குது. அந்த முதலாளித்துவத்துக்கு கைகால் அமைக்கி விட்டுக்கிட்டு திருடான்னு தெரியுது. திமுக காரன் ஒரு நல்ல கம்யூனிஸ்ட் ஓட்டு காசு கொடுப்பானா சொல்லு? கம்யூனிஸ்ட்னா என்ன? முழுமையான மனிதாபிமானம், முழு ஈடுபாட்டோட மக்கள் சேவை. எவ்வளவு பெரிய தத்துவம், எவ்வளவு பெரிய தத்துவம், எவ்வளவு பெரிய சித்தாந்தம். புரட்சிங்கிற வார்த்தையை இந்த பிள்ளைகள் நெஞ்சில் விதைத்த மாபெரும் இயக்கம். புரட்சினா என்ன? புரட்சினா என்ன? பகத்சிங் சொல்றான், இளைய புரட்சியாளன் என்ன சொல்றான்? ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல புரட்சி. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்து கொள்ள இங்கே வாய்ப்பே இல்லை புரட்சியில். வேற என்னதான் பகத்சிங் புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி. இப்ப வெளிப்படையான சமூகம் இதுதான். எந்த சமூகம்? திராவிட கட்சி, திமுக, அதிமுகவால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். எப்படி? ஊழல், லஞ்சம் தெரிகிறது, வெளிப்படையாகவே கட்டமைக்கப்பட்டு விட்டது, தகர்க்கணும். கொள்ளை தெரிகிறது, பெண்ணியல் வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை, படுகொலைகள் தெரிகிறது. கண்முன்னே நிலம் வளம் களவு போகிறது. திருடி விற்பவன் அரசு அதிகாரத்திலே இருப்பவன். வெளிப்படையாகவே அநீதி, வெளிப்படையாகவே அநீதி. ஏரி குளங்களை ஆக்கிரமித்து விட்டார்கள் என் மக்கள். இடிக்க சொல்லுகிறது சட்டம், அரசு இடிக்கிறது. ஆக்கிரமிக்கும் போது என்ன செய்தாய்? ஆக்கிரமிக்கும் போது நீதான் அதிகாரத்தில் இருந்தாய். 60 ஆண்டுகளாக வீடு கட்டி வாழ எப்படி அனுமதித்தாய்? எப்படி இப்போது இடிக்கிறாய்? ஏரி குளத்தை ஆத்தாளப்பன் ஆக்கிரமித்தது அநீதி, தப்பு. இடிக்கிறாய், இடி. கடற்கரையை 3 ஏக்கர் ஆக்கிரமிச்சு கலரை கட்டினியே, அது கடற்கரை ஆக்கிரமிப்பா இல்லையா? வெளிப்படையாகவே அநீதி, வெளிப்படையாக அநீதி. ஜனநாயகத்தில் மாண்புமிக்க ஜனநாயகத்தை கொலை செய்து வாக்குக்கு பணம் கொடுத்து வாக்கை பறிப்பது கேடுகட்ட பணநாயகம். வெளிப்படையாகவே அநீதி. உண்மையும் நேர்மை மற்ற ஆட்சி முறை. எல்லா வளங்களும் என் நிலத்தில் இருக்கிறது. காடு, மலை, கடல், ஆறு, அருவி, ஆடு, மாடு, கோழி, வாழை, தென்னை, பனை, எல்லா வளமும் இருக்கு. அறிவு இருக்கிறது, உடலாற்று இருக்கு. ஆனாலும் வயிறு நிறைய பசி, வீடு நிறைய வறுமை. ஏன்? ஏன்? சின்ன நாடு சிங்கப்பூர், ஒரு வளமும் இல்லை, கடல். அங்கே ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, வறுமை இல்லை, ஏழ்மை இல்லை, பஞ்சம் இல்லை. வேலை இல்லை என்கிற சொல்லுக்கு அங்கே வேலை இல்லை, சட்டம் இருக்கு, ஒழுங்கு இருக்கு. இங்கேயே எதுவும் இல்லை. நிர்வாகத்தில் ஊறி கிடக்கிறது ஊழல், லஞ்சம். அதனால் எல்லா வளமும் இருந்து என் வீட்டில் இருக்கிறது பசி, பஞ்சம். இதை ஒழிக்கணும். வெளிப்படையாகவே அநீதி, வெளிப்படையாக அநீதி, வெளிப்படையாகவே. பணி நியமனமா? பணம். பணி உயர்வா? பணம். பணியிட மாற்றமா? பணம். வெளிப்படையாகவே அநீதி. இந்த அநீதியை தகர்த்து முற்றுமுழுதாக ஒரு புதிய சமூகம் படைப்பதுதான் புரட்சிங்கிறான். அவன் யாரு சொன்னவன்? உண்மையிலே கம்யூனிஸ்ட். அவன் என்ன? அவன் சொன்னவன் யாரு? உண்மையிலே கம்யூனிஸ்ட். இப்ப ஏதாவது இருக்கா பாருங்க. பாலுக்கலாத குழந்தை, கல்வி கேங்காத மாணவன், வேலை கலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்கிறான் பகத்சிங். அது அடிமை இந்தியா. விடுதலை பெற்ற 80 ஆண்டுகளான இந்தியா இன்னும் அந்த முழக்கத்திற்கான தேவை அப்படி இருக்கிறது. எப்படி? எப்படி? காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கூடும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா தோளா, பசையற்று போனாமடா எங்க தாத்தா ஜீவானந்தம். பாடினது யாரு? அன்னைக்கு உண்மையான கம்யூனிஸ்ட். இன்னைக்கு அதே நிலை இருக்கு. எந்த கம்யூனிஸ்ட் இதை பேசுறாங்க? யார் பேசுறாங்க? உண்மையிலே கம்யூனிஸ்ட் தோழர்கள்ட்ட நான் பெரிதும் மதிக்கிறேன், பெரியவர்கள்ட்ட, தலைவர்கள்ட்ட கேட்கிறேன். இந்த ஸ்டாலின் ஆட்சி அவங்க சொல்ற மாதிரி தொடரட்டும் நீங்க நினைக்கிறீங்களா? உண்மையிலே அவ்வளவு நல்ல ஆட்சியா? அவ்வளவு நல்ல ஆட்சியா? சொல்லுங்க, அவ்வளவு நல்ல ஆட்சியா? ஒரு அரசு மதுவை திறந்து விற்குது, இது கம்யூனிசம் பொறுக்குதான்? பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலியா இருக்குது, இதை பொறுக்குதான்? இலவச அறிவிப்புகளை இந்த கம்யூனிசம் ஏற்குதா? ஏற்குதா? 8000 டோக்கன், 10,000 டோக்கன், இதெல்லாம் ஏற்குதா? மக்களை ஏமாற்றி வாக்கை பறிக்கிற இந்த முறையை, இந்த ஆட்சி முறையை, இந்த அரசியல் அமைப்பை இப்படி மாற்றி நிறுத்திருக்குது சோசியலிசம், கம்யூனிசம். ஏற்குதா? ஏற்குதா? அதற்கு துணை நிற்கிறதான் கம்யூனிசமா? கொடுமையான ஆட்சிக்கு கூட நிற்பதான் கம்யூனிசம். இது எல்லாத்துக்கும் மேல ஆயர் பெருமக்கள்,
கிறித்துவ பேராயர்கள். அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே இந்த பூமிக்கு நான் வந்தேன். அந்த தீ தொடர்ந்து எரியட்டும், எரிய வேண்டும் என்பதை என் விருப்பம் என்கிறார் இறைமகன் இயேசு. எங்கே அந்த புரட்சி தீ? இறைமகன் இயேசு பற்ற வைத்த புரட்சி தீ எங்கே? எங்கே எங்கே எரிகிறது? எங்கே எரிகிறது? என்ன கொடுமை இது! உன் இனம் சாராத ஒருவனிடம் உன் அதிகாரத்தை ஒப்படைக்காதே என்கிறார் இறைமகன் இயேசு. நீங்கள் தொடர்ந்து என் இனம் சாராத ஒருவனிடத்திலே அதிகாரத்தை ஒப்படைக்க சொல்லியே நீங்கள் போதித்து வருகிறீர்கள். என் மக்களிடத்தில் சொல்லுவீர்கள், திரும்ப திரும்ப திமுக ஓட்டு போடு, திமுக ஓட்டு போடு என்று. என் மொழி செத்து போனது, அதை பற்றி திமுக கவலைப்படுமா? என் மொழியை கொண்டு சிதைத்தது திமுக. என் வரலாற்றை மறைத்து முழுக்க முழுக்க திராவிட அடையாளங்களை திணித்தது. அதை ஏற்கிறதா பேராயம்? அதை ஏற்கிறதா தூய கிறிஸ்தவ சபை? ஏற்கிறதா? வாக்குக்கு பணம் கொடுக்கிற முறையை ஆயர் பெருமக்கள் அனுமதிக்கிறார்களா? ஆதரிக்கிறார்களா? இலவச அறிவிப்புகளை கொடுத்து என் மக்களை ஏமாற்றுவதை இவர்கள் ஏற்கிறார்களா? இதுதான் இறைப்பணியா? இதுதான் தூய சேவையா? இதுதானா? பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சமூகம் ஒரு ஆட்சி, அதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? குடிக்க வைத்து பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலி எரித்து விதவைகளாக நிறுத்தி அவர்கள் வாழ்க்கையை நாசமாக்குகிற இந்த ஆட்சி முறையை பேராயம் ஆதரிக்கிறதா? ஆயர் என்றால் மேய்ப்பன், நல்வழிப்படுத்துவன். இதுதான் நீங்கள் காட்டுகிற நல்வழியா? இதுதானா? தொடர்ச்சியாக செய்கிறீர்கள். மதம் என்கிறீர்கள், எங்கள் மார்க்கம் என்கிறீர்கள், நாங்கள் சிறுபான்மை என்கிறீர்கள். யார் சிறுபான்மை? நீங்கள் சிறுபான்மை என்றால் ஸ்டாலின் ஐயா, கருணாநிதி எப்படி பெரும்பான்மை? எப்படி? மதத்தாலா? மதமா? மதம்தான் மனிதனை உலகெங்கும் மதிப்பிடுகிறதா? பெருமக்களே, பேராய பெருமக்களே, மதம்தான் உலகெங்கிலும் மனிதனை மதிப்பிடுகிறதா? நீங்கள் அறியாததா? நீங்கள் வாசிக்காததா உலக வரலாறு? மொழியின் அடிப்படையில் தான் உலகம் மனிதனை மதிப்பிடுகிறது. அப்படித்தான். நீங்கள் பிரிட்டனுக்கு செல்லவில்லையா? ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ், அப்படிதான் அடிமைப்படுத்துவான். பிரான்ஸுக்கு போனது இல்லையா? ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு, அப்படிதான் அடையாளப்படுத்துவான். ஐரோப்பிய நாடு முழுமைக்கு ஒரே மதம் தானே, ஒரே இறை தானே, இறைமகன் இயேசு. எல்லாருக்கும் ஒரே பைபிள் தானே, வேத நூல். ஏன் இத்தனை நாடுகள்? ஏன் நார்வே? ஏன் ஸ்வீடன்? ஏன் டென்மார்க்? ஏன் பிரான்ஸ்? ஏன் ஜெர்மனி? ஏன் சுவிட்சர்லாந்து? எதுக்காக இத்தனை நாடுகள்? மொழி வழிய தேசிய இனங்கள், நிலங்கள். இதுதானே. இங்கிலாந்திலிருந்து அயர்லாந்து பிரிந்தது ஆயர் பெருமக்கள். ஏன் ஒரே இறைதான், எல்லாரும் ஆண்டவனின் பிள்ளைகள் தான், கர்த்தரின் பிள்ளைகள் தான், ஒரே பைபிள் தான் அயர்லாந்துக்காரனுக்கும் இங்கிலாந்துக்காரனுக்கும். எதுக்காக அயர்லாந்து தனிநாடு கட்டு போயிடுச்சு, தனிநாடு பிரிஞ்சு? நீ இங்கிலீஷ், நான் ஐரிஷ். பாகிஸ்தான் இங்க இருந்து போச்சு. ஏன் போச்சு? ஒரே மதம், ஓர் இறை, ஏக இறைவன் அல்லா, ஒரே வழி, நபிகளின் மொழி. பிரிஞ்சு போச்சு. அங்கேயும் பங்களாதேஷ் பிரிஞ்சு. நீ உருது, நான் வங்காளி. மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். இதை நீங்கள் அறியாததா? உணராததா? எதை வைத்து கருணாநிதியும் அவர் பிள்ளைகளும் உங்களை சிறுபான்மை என்று சொல்வதை நம்புகிறீர்கள்? எப்படி சிறுபான்மை? மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியுமா? இன்னைக்கு இந்துவா இருக்கிற நான் நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்க முடியும். ஆனால் இன்றைக்கு தமிழனா இருக்கிற நான் நாளைக்கு வேறொரு மொழியை ஏற்றுக்கொண்டு அந்த இனமாக முடியுமா? என்னதான் அழகாக நான் இங்கிலீஷ் பேசினாலும் அவன் என்னை இங்கிலீஷ்காரனாக இருப்பானா? நான் தமிழன். ஈழத்திலிருந்து போன என் பிள்ளைகள் அழகாக பிரெஞ்சு பேசுவார்கள். நாங்கள் பிரெஞ்சா? இல்லை, தமிழர்கள். அழகாக பிரிட்டனில் வாழ்கிற என் பிள்ளைகள் வெள்ளைக்காரனுக்கு இங்கிலீஷ் பேசுவார்கள், படிப்பார்கள். நாங்கள் என்ன அப்போ இங்கிலீஷ்காரர்களா? இல்லை, நான் தமிழன். உலகின் எந்த ஓரத்துக்கு போனாலும் என் அடையாளம் அதுதான். அப்போ மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழி மீனம் மாறிக்கொள்ள முடியாதது. நீங்கள் எதை வைத்தபடி எங்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கருணாநிதியும் அவர் மகனும் தான். அப்ப கர்த்தர் உங்களை பாதுகாக்க மாட்டாரா? கருணாநிதி தான் பாதுகாப்பாரா? இந்த கேள்விக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா? இந்த கருணாநிதியும் அவர் மகனும் உங்க வீட்டுக்கு 2 காவலர்களை நிறுத்தி பாதுகாப்பு போடுவாங்களா? ப்ரொடெக்ஷன், துப்பாக்கியோட. சிறுபான்மை பாதுகாப்பு எப்படி இருக்கா? அப்படி இருக்கா? ஒரு நல்ல தலைவன், ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு, அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு, அதான் நல்ல ஆட்சிக்கு அழகு. அப்படி பேசணும். நீங்க என்ன செய்றீங்க? எதை பத்தி கவலைப்படுறீங்க? திமுக வெள்ள வைக்க சிந்திக்கிறீங்க. எங்கள் கண்ணு முன்னாடி கர்த்தர் பல இறைமகன் இயேசு பல மலை மேல நின்று
பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்கங்களை பேருரையாற்றினாரு. அந்த மலையை வெட்டி எடுத்துட்டு போறானே கல்குவாரி எம் சாண்டுன்னு, நீங்கள் அதை சகித்துக்கிறீர்கள். என் ஆத்து மணலை எல்லாம் அள்ளி வித்து திங்கிறானே அந்த அந்த பாவத்தை சகித்துக்கிறீர்கள். பச்சிலம் குழந்தைகளை வன்புணர்வு செய்து தூக்கி போடுறானே, இந்த ஆட்சி சகிக்குதே, இந்த ஆட்சியில் இது நடக்குது, அதை பொறுத்துக் கொள்ளுகிறீர்கள். இதையெல்லாம் செய்ததற்கு பரிசாக திமுகவுக்கு என் மக்களை வாக்கு செலுத்த சொல்கிறீர்கள். அப்படித்தானே ஆயிரம் மக்களே? எந்த வழியில் நியாயம்? எந்த வழியில் நியாயம்? அநீதிக்கு 60 ஆண்டுகளாக துணை நிற்கிறீர்களே, எந்த வழியில் நியாயம்? பிஜேபி வந்துவிடும் என்கிறீர்கள், எப்படி வரும்? எப்படி வரும்? திமுகவுக்கு போட்டால் பிஜேபி வராமல் எப்படி இருக்கும்? திமுகவும் பிஜேபியும் வெவ்வேறு என்று எப்படி கருதுகிறீர்கள்? பிஜேபி 100 விழுக்காடு இந்து, கட்சியின் தலைவரே சொல்லுகிறார் என் கட்சியில் 90 விழுக்காடு இந்து என்று. நாங்கள் சொல்வதை நம்ப வேண்டாம். அந்த இந்தியா கூட்டணியில் இருக்க மம்தா பானர்ஜி சொல்லுகிறார் காங்கிரஸ் திமுகவும் பிஜேபியும் ரகசிய உடன்பாடு வைத்திருக்கிறது என்று மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தின் முதல்வர் சொல்லுகிறார். அதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? எந்த வழியில் திமுக பிஜேபிக்கு எதிரான கட்சி என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? எந்த இடத்தில்? எந்த இடத்தில்? எத்தனை காலத்திற்கு இப்படியே என் மக்களை நீங்கள் திமுகவுக்கு போடுங்கள், அதுதான் பாதுகாப்பு, அதுதான் பாதுகாப்பு என்று. எது சரியோ அதை செய்யுங்கள் என்று சொல்வதுதான் நல்வழிப்படுத்துதல். அதான் நல்ல மேய்ப்பனுக்கு நல்ல ஆயருக்கு அழகு. அதை விட்டுவிட்டு திமுகவுக்கு போடுங்கள், திமுகவுக்கு போடுங்கள். ஏன் என் மக்களை மறுபடியும் மறுபடியும் மந்தைகளாக்கி கொண்டிருக்கிறீர்கள்? தயவு செய்து இதை விடுங்கள், இதை விடுங்கள். எந்த பாவமும் மன்னிக்கப்படும் பேராய பெருமக்களே. நீங்கள் செய்கிற இந்த துரோகம் இருக்கிறது, இந்த காங்கிரஸ் திமுகவுக்கு ஓட்டு போடுகின்றது, இதுக்கு எந்த காலத்திலும் கர்த்தர் உங்களை மன்னிக்க மாட்டார். நான் சொல்லுகிறேன், மன்னிக்கவே மாட்டார். பிஜேபி வரக்கூடாது, காங்கிரஸ் வரலாமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. எதனால காங்கிரஸ் வரணும்? ஒரு வீர மகன், ஒரு நல்ல ஆண்மை உள்ள தலைவன், நான் இருக்க வர பிஜேபியை வர விட மாட்டேன் அப்படி சொல்லணும். அப்படி சொல்லணும். வந்துரும் வந்துரும் வந்துரும். பூச்சாண்டி கட்டக்கூடாது. ஒரு வீட்டுக்கு வாயில் காவலன் போடுவது திருடன் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்க, திருடன் வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கல. இல்லைன்னா வீட்டுக்காரங்கடா அம்மா பத்திரமா வீட்டுக்கு எல்லா தாப்பாயும் போட்டுக்கிறோங்கம்மா, கதவை நல்லா பூட்டிக்கிறோங்கம்மா, உள்ள பத்திரமா இருந்துக்கிறோங்கம்மா. அப்புறம் எதுக்கு நீ வேர்க்கேன் வீட்டை பூட்டிக்கிறீங்க, திருட வந்துடுவான்னு சொல்றதுக்கு ஒரு காவலரை போடுவியா? நீங்க போய் நிம்மதியா போடுங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன், எவனும் என்னை தாண்டி தான் தொடணும் வரணும்னு சொல்லணும். எப்படி? நீங்க போங்க, இந்த வெள்ளைக்காரன் என்னை தாண்டி தான் இந்த கோட்டையை தொடணும்னு ஒற்றை மகனா கோட்டை வாசல் நின்று 8 நாள் சண்டை போட்டான் என் பாட்டன் சுந்தரலிங்கம். அப்படி போடணும். இப்ப நான் சொல்றேன், நான் இருக்கிற வரை, பிரபாகரன் மகன் இந்த மண்ணில் இருக்கிற வரை பிஜேபி வராது, வளராது, வராது. இந்துத்துவத்திற்கு திராவிடத்திற்கு நேரெதிர் கோட்பாடு ஒரே ஒரு கோட்பாடு தான், தமிழ் தேசிய அரசியல் தான். திராவிடம் வேறு, இந்துத்துவா வேறல்ல. இந்துத்துவத்தின் வேறு தான் திராவிடம். அதை கவனத்தில் வச்சுக்கிறீங்க. திரும்ப திரும்ப நீங்க செய்து கொடிய பாவத்தை செய்கிறீர்கள். இந்த மக்களை பாவத்தில் பரிதாபத்தில் பசித்து கிடக்க வைக்கிறீர்கள், பசித்து கிடக்க வைக்கிறீர்கள். வறுமை ஏழ்மையில் ஆழ்த்துகிறீர்கள். இலவசத்துக்கு கொடுத்து கொடுத்து இந்த இன மக்களை அவமதிக்கிறார்கள். அதை எப்படி நீங்கள் சகிக்கிறீர்கள்? வாக்குக்கு காசு கொடுக்கிறதை இந்த மதம் ஏற்கிறதா? ஏற்கிறதா? திருச்சபை இதை மன்னிக்கிறதா? ஏற்கிறதா? ஓட்டுக்கு காசை கொடுத்து பறிக்கிற முறையை, இலவசங்களை கொடுத்து ஏற்கிற முறையை திருச்சபை ஏற்கிறதா? ஆயிரம் மக்களை, எந்த வழியில் நியாயம்? எந்த வழியில் நியாயம்? உங்கள் அறிக்கையில் சொல்கிறீர்கள் தூய கொள்கையை வைத்து பிஜேபி எதிர்க்க முடியாது என்று. தூய கொள்கையை நம்ப முடியாது என்றால் தூய ஆவியை எப்படி நீங்கள் நம்புகிறீர்கள்? தூய ஆவியை நம்புகிறீர்கள், தூய கொள்கையை. தூயதைத்தானே செய்ய வேண்டும், சரியானதைத்தானே செய்ய வேண்டும். திமுக ஆட்சியில் குறைகள் இல்லை என்று சொல்ல முடியாது. அப்போ குறைகளை ஏற்று அவர்களை ஆதரிப்பீர்கள், குறையே இல்லாத பிள்ளைகளை ஆதரிக்க மாட்டீர்கள். நாங்கள் வெல்ல மாட்டோம் என்று எப்படி முடிவெடுத்தீர்கள்? சரியாதின் பக்கம் நின்று வெல்ல வைப்பதுதான் சத்தியத்தின் சாட்சி. நீங்க அதை செய்யலையே, அதை செய்யலையே. விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையே வருக, உம்முடைய அரசை தருக என்கிறீர்கள். விண்ணுலகிற்கு உங்க தந்தையின் அரசை கருணாநிதி மகன் தான் தரப்போறாரா? இல்ல பிரபாகரன் மகன் சீமான் தரப்போறானா? யார் தரப்போறா? விண்ணுலகில் இருக்கும் உங்கள் தந்தையின் ஆட்சி எப்படி இருக்கும் அவரை கேளுங்க. எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும்.
தெருவுக்கு 2 டாஸ்மார்க் இருக்கும். குடிக்க வச்ச 2 வயசு பிள்ளை கற்பழிச்சு கொண்டு போவான். நடுச்சாலையில் வச்சு வெட்டி கொள்ளுவான். கணக்கில்லாத வளங்களை திருடுவான். அது அரசே அனுமதி கொடுக்கும். போற பொம்பளை பிள்ளை கையை பிடிச்சி இழுப்பான், தாலி இருப்பான், ஊழல் லஞ்சம் பெறுவான். இதான் விண்ணுலகளுக்கு தந்தையின் ஆட்சியா? அந்த ஆட்சியை தான் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா தந்தையின் ஆட்சி இருந்தது, அவர் மகனின் ஆட்சி இருக்குது. அந்த ஆட்சி தொடர நீங்கள் இறை மக்களை வாக்கு செலுத்துங்கள் என்று அறிக்கை விடுகிறீர்கள். கொடுமை கொடுமை. அதனாலதான் நான் என் சொந்தங்கள்கிட்ட சொல்றது, உங்கள் மகன் சொல்றதை கேளுங்க, தயவு செய்து சொல்றதை கேளுங்க. 1000 பேர் மக்கள் பேச்சு கேட்காதீங்க. ஆண்டவன் சொல்றதை கேளுங்க. அவன் சொல்லுவான், இந்த அயோக்கிய பயில்களுக்கு போடாத அப்படின்னு. போடாதேன்னு சொல்லுவான். திரும்ப திரும்ப அதே தவறு, அதே தவறு. எப்படி தவறை சகித்துக் கொள்கிறீர்கள் நீங்கள்? எப்படி தீமைக்கு துணை செய்கிறீர்கள்? நீங்களே சொல்லுங்கள் பெருமக்களே. சாத்தானின் செயல் என்று விவிலியமும், சாத்தானின் பேயின் செயல்கள் என்று குரானும் எதை சொல்லுகிறது? எதை சொல்லுகிறது சொல்லுங்க. கெட்ட செயல் எது? பகவத்கீதை தான் எதை சொல்கிறது? தீய செயல் என்று, தீமை என்று எதை சொல்கிறது? கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்வது, வளங்களை திருடி விற்பது, ஊழல் லஞ்சம் பெறுவது, சாராயம் காட்சி விற்பது, இதெல்லாம் பாவம் இல்லையா? பேயின் செயல் இல்லையா? சாத்தானின் செயல் இல்லையா? இதையெல்லாம் ஒரு அரசு செய்கிறது. அந்த அரசுக்கு வாக்கு செலுத்தி வலிமை கொடுப்பது சாத்தானுக்கு ஊழியம் செய்வதாகிவிடாதா? பேய் பிசாசுக்கு துணை நிற்கிறதாகிவிடாதா? எப்படி இதை ஏற்கிறது? எத்தனை காலத்துக்கு பொறுக்கிறது இந்த பிள்ளைகள்? எத்தனை காலத்திற்கு? நீங்கள் சொல்லுங்கள், எது சரியோ அதை செய்யுங்கள் என்று மக்களிடத்தில் விடுங்கள். அவர்கள் முடிவெடுக்கட்டும். அதுதானே ஒரு அரசு. கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குற்றம், குடிப்பது குற்றம். குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குது. நடிக்கிறவனை பார்க்க போய் நெரிசல்ல சிக்கி செத்தா 10 லட்சம் கொடுக்கும். ஆனா நாட்டை காக்கிற படையில் ராணுவத்தில் சேர்ந்து எல்லையில் நின்று சண்டை போட்டு செத்து வரான் ஒரு ராணுவ வீரன், 1 ரூபா கொடுக்கல. அப்போ இது இந்த நாட்டை நீங்க ஏற்கிறீங்க, இந்த ஆட்சி முறையை ஏற்கிறீங்க, அப்படிதானே? வாழ்வாதாரத்துக்காக மீன் பிடிக்க போய் சிங்கள கடற்படையால் சுட்டு செத்து வரான் என் மீனவன், 1 ரூபா நெத்தி போட்டு வைக்க தரல இந்த ஆட்சி. சாராயம் குடிச்சு செத்தா கொடுக்குது. எப்படி கொடுமை, எப்படி கொடுமை! கல்வி கடன் தள்ளுபடிங்குது. கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன் என்று தெரியாதா? அதை கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு வச்சது யார்? கல்வி கடனை தள்ளுபடி செய்யறான். இந்த அரசை என்னைக்கு நாங்கள் தள்ளுபடி செய்யறது? விவசாயி கடனாளி தள்ளுபடி செய்யறான். விவசாயி ஏன் கடனாளி ஆகிறான்? ஏன் கடனாளி ஆகிறான்? யாராவது கேட்டீங்களா? காலுக்கு செருப்பு தைக்கிற, செருப்பு தயாரிக்கிறான்ல முதலாளி, அவன் கடனாளி ஆயிருக்கானா? சிறைக்கிற பிளேட் கத்தி தயாரிக்கிறவன் கடனாளி ஆயிருக்கானா? குண்டூசி தயாரிக்கிறவன், குண்டூசி தயாரிக்கிறவன், டிவி தயாரிக்கிறவன், ஃப்ரிட்ஜ் தயாரிக்கிறவன், சுருட்டு, பீடி, புகையில் எவனாவது ஏழையாயிருக்கானா? இல்லை. ஏன் விவசாயி மட்டும் கடனாளி ஆகிறான்? ஏன்? ஏன் இது இல்லாம வாழ்ந்துட முடியும்? கார் இல்லாம, செல்போன் இல்லாம, டிவி இல்லாம, ஃப்ரிட்ஜ் இல்லாம, சோறு இல்லாம எப்படி வாழ்வேன்? ஆனா அந்த சோறை, உணவுப் பொருளை உற்பத்தி செய்தற என் விவசாயி மட்டும் ஏன் ஏழையா இருக்கான்? ஏன் கடனாளி ஆகிறான்? ஏன் ஆகிறான்? ஏன் ஆகிறான்? ஒரு பிளேட் கத்தி தயாரிக்கிறவன் 20 ரூபாய் ஒரு பிளேட் கத்தி என்றால் 20 ரூபாய். யாரும் பேரம் பேசுவதில்லை. காலனி கடைக்கு ஷூ வாங்க போகிறார்கள், செருப்பு வாங்க போகிறார்கள். 1500 ரூபாய் இந்த செருப்பு என்றால் 5 ரூபாய் குறைச்சு கொடுங்க என்று யாரும் பேசுறதில்லை. அப்படி பில்லை காட்டுவான், உடனே கட்டிட்டு எடுத்துட்டு வந்துடுவீங்க. கால் செருப்புக்கு பேரம் பேசுவதில்லை. காரு 30 லட்சம் இல்லை 29 வச்சுக்கிறங்க என்று எவனும் பேசுறதில்லை. எது ஒன்றுக்கும் பேரம் பேசாத என் மக்கள் வெம்பாடு விட்டு நாத்தாளப்பன் விலை வச்சுட்டு வர்றேன். காய்கறி, கீரை, அரிசி, பருப்பு, முட்டை, பாலுக்கு மட்டும் பேரம் பேசி விலையை குறைக்கிறான். அந்த பொருளை திருப்பி வீட்டுக்கு எடுத்து போக முடியாது. குண்டூசினா இருக்கும், செல்போன்னா இருக்கும், தக்காளி இருக்காது, 2 நாள் அழுகி போகும். அதனால என் தாய் தகப்பன் விவசாயி வந்த விலைக்கு கொடுத்துட்டு போறான். விவசாயி விலை வைக்கிற பொருளுக்கு அவன் விலையை சொல்ல முடியவில்லை, வாங்குறவன் விலையை தீர்மானிக்கிறான். இதாண்டா அங்க இருக்கிற பிரச்சனை. இப்ப மாத்தணும், தலைகளா மாத்தணும். உலகத்துல விவசாயி விலை வைக்கிற பொருளுக்கு அவனே விலையை தீர்மானிப்பான் என்ற நிலையை உருவாக்கணும். அதை பத்தி உங்க ஐயா ஸ்டாலின் சிந்திப்பாரா? இல்லை அதை பத்தி ஐயா எடப்பாடி அவர்கள் சிந்திப்பாரா? எதை பத்தி? எப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகள், எப்படிப்பட்ட ஒரு சொட்டு தண்ணி தர முடியாத தமிழனுக்குங்கிறான் காங்கிரஸ்காரன் கர்நாடகாவில். அந்த காங்கிரஸை கூட்டிக்கிட்டு சீட்டும் நோட்டும் கூட்டு வச்சுக்கிட்டு
தமிழன் தன்மானமிக்க தமிழ் மக்கள்கிட்ட ஓட்ட கேட்டு வருது திமுகன்னா எந்த மானம் கட்டு போச்சு இந்த இனம். இனத்தை கொன்னாலும் ஓட்டு போடுவான், தண்ணி தரலைனாலும் ஓட்டு போடுவான், நீத்தன்னு நிலத்தை கெடுத்தாலும் ஓட்டு போடுவான், மலையை வெட்டிட்டு போனாலும் போடுவான், மண்ணை அள்ளிட்டு போனாலும் போடுவான், என்ன பண்ணாலும் போடுவான். வாக்குக்கு 1000 கொடுத்தா போதும், மகளிருக்கு 2000 கொடுத்தா போதும், டோக்கன் 8000 கொடுத்தா போதும், டோக்கன் 10,000 கொடுத்தா போதும். இவன் டோக்கன் போடுற பாய்ஸில் போய் நீ நாட்டை கொடுக்குற. ஹோட்டலுக்கு சாப்பிட போனீங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு போய் சாப்பிடும்பான். இவன் தலைவன், அவங்க 2 பேரும் தலைவங்களா. அவங்க ஹோட்டல் முதலாளி டோக்கன் போட்டுக்கிட்டு இருக்கான். 8000 டோக்கன் 8000 டோக்கனை பிடிக்க சொல்லி அதிமுக, 10,000 டோக்கனை பிடிக்க சொல்லி திமுக, 2 பேரையும் பிடிக்க சொல்லி நாங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஓ, நான் ஒன்று கேட்குறேன். நான் ராத்திரியில் புகுந்து உங்கள் வீட்டில் திருடிட்டேன், ஒரு 10 லட்ச ரூபாய் திருடிட்டேன். நீங்கள் பார்த்துட்டீங்க. பார்த்தோன்னா அம்மா உங்கள் வீட்டில் 10 லட்ச ரூபா திருடிட்டேன், இந்தாங்க உங்க 10,000 அப்படின்னா வாங்கிட்டு விட்டுருவீல்ல? விட்டுருவீங்களா விட மாட்டீங்களா? கட்டி வச்சு அடிப்பிய. அப்பயே வாங்கிட்டு சிரிக்கிறிய, வாங்கிட்டு அவனுக்கே ஓட்ட வரப்படுறிய. இப்போ இந்த டோக்கன் இதுக்கு தெரியுமில்ல, இந்த 2000 அறிவிப்பெல்லாம் ஏற்கனவே திருடினதுக்கு. இப்போ இந்த டோக்கன் கொடுக்கறது திருட போகிறோம் வித் யுவர் பெர்மிஷன். என்னடா பெர்மிஷன்? அதுக்கு முன்பானாங்க டோக்கன் அட்வான்ஸ். ஐயா 8,000 தரார் டோக்கன் அட்வான்ஸு, ஐயா எடப்பாடி 10,000 தரார் டோக்கன் அட்வான்ஸு. பின்னாடி பிரசிடென்ட் வருவது காங்கிரஸ் பிஜேபியும். வேதாளம் முருங்கை மரத்தில் இருக்கும்போது இந்த விக்ரமாதித்தன் தோளில் வேதாளம் தொங்கிக்கிட்டு வரும் தெரியுமா? அந்த படம் பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. இல்லை விக்ரமாதித்தன் கதை படிங்க, அதில் பேய் தொங்கிக்கிட்டு வரும். அது மாதிரி ஐயா எடப்பாடி தோளில் பிஜேபி பேய், ஐயா ஸ்டாலின் தோளில் காங்கிரஸ் பேய், 2 தொங்கிக்கிட்டு வரும். இந்தியாவை யார் ஆளுன்னு வச்சுக்க, பிஜேபி தோளில் திமுக பேய், காங்கிரஸ் தோளில் திமுக பேய், அந்த பாரதிய ஜனதா தோளில் இந்த அதிமுக பேய் தொங்கிக்கிட்டு போகும். உரிமையெல்லாம் பறிச்சவன், உரிமையை பறிவுடுத்தவன் 2 பேரும் கூட்டு வச்சு பிஜேபி காங்கிரஸோட இந்த தேர்தலில் என்ன மாறுதல் வந்துடும் நினைக்கிறீங்க? நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். செயல்படுத்தினது யாரு? பிஜேபி. கொண்டு வரும்போது கூட இருந்தது யாரு? திமுக. சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி சகிக்க முடியாத வரியை திணிச்சது யாரு? காங்கிரஸ். செயல்படுத்தினது யாரு? பாஜக. கூட இருந்தது யாரு? திமுக. என்ன ஆழ்த்தூக்கு சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்தது யாரு? திமுக. செயல்படுத்தினது யாரு? பிஜேபி. நீட்டை கொண்டு வந்து நீட்டினது யாரு? காங்கிரஸ். செயல்படுத்தினது யாரு? இவன். கூடவே இருந்தது யாரு? திமுக. இந்த கட்சிகளுக்கு என்ன வேறுபாடு கண்டுட்ட? காங்கிரஸ் பெத்து பேர் வைக்கும் திட்டத்துக்கு, திமுக கூட இருந்து ஒத்துவதிக்கிட்டு இருக்கும், தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்கும். மோடி நல்லா ஊட்டமா உணவு கொடுத்து வளர்த்து விட்டுருவாப்புல ஒவ்வொரு திட்டமும். இதான் நடக்குது. ஆனா வெளியில வந்து நீ செஞ்ச தெரியாதா, உன்னை பற்றி தெரியாதா சண்டை விட்டுப்பான். எங்க அண்ணன் கவுண்டமணி அந்த ராசாவின் மனசில் நினைக்கிறேன், வீட்டுக்குள்ள போய் பொண்டாட்டி தொட்டினா அடிச்சினா உள்ள வலுவாடி வாங்குவாப்புல. வெளியில வந்து அவ அடிக்கிற பொம்பளை பேசாம இருக்கும், அடி வாங்குற இவரு கொண்டு புரியும் உன்னைய மிதிச்சு பச்சு மிதிச்சுட்டு வெளியில ஓடி வந்து சவுண்ட் விட. அதான் பார்த்துக்க அப்படின்னு. அதுதான் இந்த திமுக காரங்க, இந்த அதிமுக காரங்க. பிஜேபி கிட்ட நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன் 3 ஆண்டுகள் இப்படி சொல்லிட்டு இருந்தாப்ல ஐயா ஸ்டாலின். ஒரே ஒரு ரைடு ஈடி, இந்த ஓடி வாரேன் மோடி போயிட்டு அங்க போயிட்டு சந்திராநாட பக்கத்தில் வச்சுக்கிட்டாப்ல. என்ன மனவாடு அவர் நல்லா பேசுவாப்ல, கையை பிடிச்சிக்கிட்டு மோடி கையை பிடிச்சி பேசிட்டுக்காப்ல. இவன் பிஜேபிக்கு எதிர்னு இவன் நம்பி திறான் பேசிட்டாப்ல. கொஞ்சம் நிதியை ரிலீஸ் பண்ணுங்க. இவன் நம்ம மாநிலத்துக்கு நிதி கேட்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். உதயநிதி ரிலீஸ் பண்ண சொல்றாப்ல. ரைடு. திமுக சரியில்லை, ஒழிச்சிருவோம், தூக்கி வீசிடுவோம். யாரை உட்கார வைக்கிறது? அதிமுகவையா? திமுக தீமைக்கு மாற்ற எப்படி தீமை சரியாகும்? நெருப்பை எப்படி நெருப்பு வச்சான? இப்ப தண்ணி வேணும்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தீமையை எப்படி ஒழிப்பிய நபிகளாரே? நன்மையை வச்சுதான். சரி, அந்த நன்மை யாரு உங்களுக்கு? யாரு? திமுகவுக்கு மாற்ற அதிமுக நினைக்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் உண்டா? பேய் யாரு? திமுக. பிசாசு அதிமுக. பேய் 5 வருஷம் வச்சு வாழ்ற,
அப்புறம் அதை விவாகரத்து பண்ற, பிசாசை போய் கட்டிடுற. பிசாசு 5 வருஷம் வாழ்ற. ஐயோ கொடுமைக்காரியா இருக்காளே, விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் பேயை கட்டிடுற. இப்போ ஒரு தடவை இந்த பேயை விவாகரத்து பண்ணிட்டு ஒரு தேவதையை கல்யாணம் பண்ணி தொலை. புரியுதா? சொர்ணாக்காவை விட்டுட்டு ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கட்டு, தயவு செய்து கட்டு. புரியுதா? 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 ஒருத்தன் தப்பு பண்ணிடுறான், பெரிய குற்றம் பண்ணிடுறான், மன்னத்தை கொண்டு நிறுத்துறாங்க. மன்னர் நீ பண்ண குற்றத்துக்கு 50 மிளகா கடிக்கணும், இல்லைன்னா 50 சவுக்கடி வாங்கணும். சவுக்கடி ரொம்ப வலிக்குமே. மன்னரே நான் 50 மிளகாயை கடிக்கிறேன். சரி ஆகட்டும். 50 மிளகா 5 மிளகா தாண்ட முடியல. வாய் வெந்து கொட்டுது, தண்ணி கண்ணு கலங்குது, எரியுது. மண்ணா மன்னிச்சுக்கிறேங்க, என்னால முடியல, நான் சவுக்கடியை வாங்கிறேன். நடக்கட்டும். அங்க வந்து இது ஒரு 5 வருஷம் மிளகா கடி, திமுக கடி. இப்போ 5 வருஷம் அதிமுக சவுக்கு. 5 அடிக்கு மேல போக முடியல, சட்டையா முது உரியுது. மண்ணா ரத்தம் வடியுது, தாங்க முடியல வலி. சவுக்கடி வேண்டாம், நான் மிளகாய்க்க போயிடுறேன். மிளகா நடக்கட்டும் நடக்கட்டும். அப்புறம் 5 வருஷம் மிளகா. மண்ணா காந்து எரியுது தாங்க முடியல, எனக்கு மறுபடியும் சவுக்கடி கொடு, சவுக்கடி கொடு. 5 வருஷம் மிளகாக்கடி, 5 வருஷம் சவுக்கடி, 5 வருஷம் சவுக்கடி, 5 வருஷம் மிளகாக்கடி. 60 வருஷமா கடிச்சிட்டேன். 60 வருஷமா கடிச்சிட்டேன். தெரியுதா? இப்போ இந்தா இப்போவாது இந்த சவுக்கடிக்கு மிளகாக்கடிக்கு ஒரு மருந்து. உன் பிள்ளை வந்து நிற்கிறான். மருந்து நல்லா கண்ணை மூடிக்கிட்டு எடுத்து அருந்து. அதை தவிர திருந்து அருந்து, இது தவிர இல்லை வேற அருமருந்து. நான் மாறு உனக்கு காசு தருவேன்னு சொல்ற, நான் ஒட்டுக்கு தரமாட்டேன். ஏன்? உன்னை ஏமாத்தல. ஏன் ஏமாத்த மாட்டேன்? முன்னாடி நிக்கிறது என் கூட பிறந்தவன், இங்க நிக்கிறது என் அத்தாளப்பையும் சித்தப்பன் பெரியப்பன். ஏமாத்த மாட்டேன். நீ கையேந்திரதை என்னால சகிக்க முடியாது. நான் அப்படி கையேந்தனா சீமா பிச்சைக்காரவை கையேந்திரன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கையேந்தனா பிச்சை இல்லை, இலவசம். எப்படி எப்படி டேய், இப்படி கொடுத்து வாழ்ந்தவனே இப்படி ஏந்தி நிக்க வச்சிட்டான்டா இந்த திராவிடன், இந்த திருட்டு பயலுக. ஒவ்வொருத்தனும் லட்சக்கணக்கான கோடி வச்சிருக்காண்டா. 10.5 லட்சம் கோடி கடன். நம்ம ஐயா, நம்ம அப்பா ஸ்டாலின் மட்டும் 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காப்புல. ஒவ்வொரு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி. ஒன்றும் இல்லை, வாங்கட்டும். வாங்கி நிறைவேற்றப்பட்ட ஒரே ஒரு நலத்திட்டம் சொல்லட்டும், ஓட்ட போட்டோம். ஒன்று, பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சேன். சொல்ல முடியாது. நல்லா குடிக்க வச்சேன், அதை வேணா சொல்லலாம். நல்ல போக்குவரத்து சொல்ல முடியாது. ஓசி பஸ். உன்னை ஏமாத்துறான். ஓமையே ஓசி பஸ். நோ ஓசி பஸ், ஒன்லி ஏசி பஸ். காசு கொடுத்து போ, காசு கொடுத்து போ, காசு கொடுத்து போ. ஏசி பஸ் ஓட்டுறேன், நல்ல பாதை தாரேன், குடிக்க நல்ல தண்ணி தாரேன், படிக்க நல்ல படிப்பு தாரேன், பார்க்க நல்ல வைத்தியம் தாரேன், எரிக்க தடை இல்லாத ஒரு நொடி கூட கரண்ட் கட் ஆகாது மின்சாரம் தாரேன், நானே தயாரிக்கிறேன், சிலிண்டர் தாரேன், ஓசியா இல்லை, தடை இல்லாமல் தாரேன். எல்லார் வீட்டுக்கும் ஓலை குடிசையில் ஒரு 7 10 இருந்தாலும் அவளுக்கு நான் சிலிண்டர் கொடுக்குறேன். காசு இல்லாமல் இல்லை. உற்பத்தி செலவை எடுத்துக்கிட்டு தாரேன். எப்படி உற்பத்தி பண்ணுவேன்? மாட்டு சாணியிலிருந்து தயாரிக்கிறேன். எருமச்சாணி, மாட்டுச்சாணி, ஆட்டு புழுக்க, மக்கிய இளதீர்களும் தயாரிக்கிறேன். தயாரிப்பேன். ஏன்? எனக்கு அறிவு இருக்கு. தயாரிப்பேன். எனக்கு அறிவு இருக்கு. நான் படிப்பேன். என் படுக்கை அறையை நீ பார்த்தீங்கன்னா புத்தகத்துக்கு இடையில கொஞ்சம் ஒன்று படுக்கை இடம் இருக்கும். படிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்போ படுப்பேன் எப்போ படிப்பேன் எவனுக்குமே தெரியாது. புரியுதா? ஐயா ரஜினிகாந்த் கேட்டாங்க, சிம்மநிதி எப்படி படிக்கிறதுக்கு எப்படி நேரம் படிக்கிறதுக்கு? ஐயா 11 மணி 12 மணிக்கு படுத்தா சரியா 2 மணிக்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சு 4 மணி வரைக்கும் படிப்பேன். அப்புறம் படுத்துட்டு 6 மணிக்கு எந்திரிச்சு பயிற்சிக்கு போயிடுவேன். ஒருவேளை 2 மணிக்கு தான் படுத்தேன்னா 4 மணிக்கு எந்திரிப்பேன், 6 மணி வரைக்கும் படிப்பேன், அப்படியே எந்திரிச்சு பயிற்சிக்கு போயிடுவேன், ஜிம்முக்கு அது பயிற்சி. ஓ அப்படியா அப்படியா அப்படியா. அப்போ நான் ஒரு புத்தகம் கொடுத்தேன் ஐயாவுக்கு, சிமான் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, முன்ன மாதிரி இல்லை, 10 பக்கம் போறதுனால தூக்கம் வந்துடுது. நல்லதானுங்க ஐயா. அவன் தூக்கம் வராமல் தூக்க மாத்திரை போட்டு படுக்கிறான். நீங்கள் 10 பக்கம் படித்தாலே தூக்கம் வருதுன்னா தலையில் புத்தகத்தை வச்சு படுத்துருங்க நிம்மதி. அதான் பண்ணிட்டு கேட்பேன். அவர் படிக்கிறார், தேடுறாரு, ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிற ஆர்வப்படுறாரு. ஒன்றுமே தெரியாது, தற்கொலை இல்லை அவர். புரியுதா? ஏன் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் எதுவும் தெரியல. இவர் 1000 கொடுத்துருந்தார் ஐயா. இவர் எப்படியாவது அந்த ஓட்ட திருப்பணும். நான் வந்தால் 2000. யார் ஐயா? எடப்பாடி ஐயா, புரட்சி தமிழ 2000.
இவர் அப்பா நானும் 2000, இன்னொருத்தர் கீழே இருந்து 2500. எப்படிடா எப்படிடா எங்கிருந்துடா வாரியடே? சரி 2000 எங்கிருந்துடா எடுப்பியே, எப்படிடா கொடுப்பியே? அடிச்சு விடுவோம். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன். இவங்க சொல்லியிருக்க இந்த ஃப்ரீ ஸ்கீம் எல்லாம் நிறைவேற்ற இன்னும் 10 லட்சம் கோடி வாங்கணும். 3 லட்சம் கோடி பட்ஜெட்டு, 1 லட்சம் கோடி வட்டி, 2 லட்சம் கோடி வச்சு தான் இதெல்லாம் நடத்துது. ஏற்கனவே வாத்தியாருக்கு சம்பளம் இல்லை, டாக்டருக்கு சம்பளம் இல்லை. இப்போ இங்கே போலீஸும் போராட வரும். போலீஸுக்கு சம்பளம் தரல வரும். அதுக்கு முன்னாடி நான் வந்துடணும் ஆட்சிக்கு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சரி புதுசாக ஏதாவது சொல்றியா? அது இல்லை. நான் சுழற்சி முறையில் காவலருக்கு விடுமுறை 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இப்ப சொல்லிட்டு இருக்காப்ல. அதையும் பார்த்து சுழற்சி முறையில் விடுமுறை சம்பளம் கரெக்டா படிச்சிடாப்ல. இல்லையே படிக்கும் போத மண்ணரிப்ப மீன் அரிப்புட்டாப்லையே. ஆமா பிற்படுத்தப்பட்ட வரல, பிற்படுத்தப்பட்ட பட்டாசு மாதிரி ஆயிட்டாப்ல. என்ன செய்யறது, தம்பியா போயிட்டாப்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. அது வேற. அவன் பினான்ஸ் மினிஸ்டர். எம்பலத்தினால் பினான்ஸ் மினிஸ்டர். அவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி விஷம் வாங்கி வச்சுக்கிறங்க. இது வர சூழல் வந்தா நிம்மதியா போய் சேர்ந்துருங்க. ஆமா எனக்கு ஒரு மடை கொடுத்துருங்க. கால கொடுமடா சாமி. படாத பாடுபட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். தேவரமான ரேவதி சொல்ற மாதிரி காத்து தான் வருது. இதுல பாட்டு வேற உனக்கு பாட்டு. இப்ப என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், உங்களுக்கு எது சரி என்று வருதோ அதை சிந்தித்து செயல்படுத்துங்க. நான் சொல்றேங்கிறதுக்காக நீங்க எனக்கு ஓட்டு போட வேணாம். யாருக்கு ஓட்டு போட்டா யாரு எடுத்து வைக்கிற கருத்து சரியா இருக்கு, யாரு உண்மையிலே மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலித்து சொல்றது, யாரு உண்மையிலே அக்கறையில் பேசுறது, காசு கொடுக்கிறவன் யாரு, நல்ல கருத்தை முன்வைக்கிறவன் யாரு, கோடிகளை கொட்டி தேர்தல் செய்யறவன் லாபத்தை வைக்கு முதலீடு செய்வானா, 30 கோடியே மக்கள் சேவைக்கு செய்வானா, கேட்டு பாருங்க. இப்ப நான் வாக்கை பற்றி கவலைப்பட்டிருந்தேன்னா நான் உங்களை ஏமாத்த நினைக்கலாம். நான் உங்க வாழ்க்கை பற்றி கவலைப்படுறதுனால அதை பத்தி சிந்திக்கல. உங்க ஓட்டை பத்தி சிந்திக்கல, நாட்டை பத்தி சிந்திக்கிறேன். அதை பத்தி கவலைப்பட்டிருந்தேன்னா நானும் உங்களுக்கு சொல்லலாம், வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தாரேன். ஏன் அவங்க சொல்லும்போது சிரிக்கல, நான் சொல்லும்போது சிரிக்கிறிய? ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம். புதுசா திருமணம் ஆகிற பெண்ணுக்கு என்ன சொல்றது, அண்ணன் சீர் இல்லை, இது அப்பன் சீர். நல்லா இருக்கா? நான் என்ன தரேன், 1 கிலோ வைரம் கொடுத்துறேன். 1 கிலோ வைரம். விரும்பின நாட்டுக்கு அனுப்பி ட்ரிப். ஆஸ்திரேலியா போறியா, அமெரிக்கா போறியா, ஆப்பிரிக்கா போறியா, எவ்வளவு கேவலமா இருக்குல்ல. அப்ப எப்படி அவங்க சொல்றதை மட்டும் சகித்துக்கிற கொடும். நான் உனக்கு இலவசம் தரமாட்டேன். இலவசம் பெறுகிற ஏழ்மை வறுமை நிலையில உன்னை வைக்க மாட்டேன். நான் உனக்கு கட்டணம் இல்லாம 3 தர்றேன். சிறந்த கல்வி தாரேன், கல்விக்கேற்ற வேலை தாரேன், வேலைக்கேற்ற சம்பளம் தாரேன், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை தாரேன். பிறகு நல்ல மருத்துவத்தை தாரேன், தூய குடிநீரை தரேன். இது 3ஐயும் கட்டணம் இல்லாம தாரேன். மற்ற எல்லாத்தையும் தரேன், கட்டணத்தை உரிய கட்டணத்தை வாங்கிட்டு தாரேன், சரியா சமமா தரமா தாரேன். நான் ஒரு சிறந்த ஆட்சியை நடத்தணும்னு நினைக்கிறேன். பூமியில தலை சிறந்த நாடா என் நாடை மாற்றி படைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் ஒருத்தனால முடியாது, நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். நீங்க உங்களுடைய வாக்கை வைத்து மகத்தான மாறுதலை இந்த மண்ணில் நிகழ்த்த முடியும்.